ஒரு காலத்தில் ஜேசன் தன் மனைவி குழந்தை பிறப்பின் போது உயிரிழந்ததால் குழந்தையை தனியாக வளர்த்து வந்தார். அவர் வீட்டில் குழந்தையுடன் சிறுவயதில் வந்து தஞ்சமடைந்த ஒரு கீரியையும் செல்லப்பிராணியாக வளர்த்து வந்தார். ஒரு நாள் ஜேசன் அவசர வேலையாக வெளியே செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனால் வீட்டில் குழந்தையுடன் கீரியை விட்டுவிட்டு உடனே வந்துவிடலாம் என்று எண்ணி வெளியே சென்றார். சில மணி நேரத்தில் ஜேசன் வீட்டிற்கு திரும்பி வந்தார். கீரி வாசலில் நின்றது. அதன் வாயில் இரத்தக்கரை படிந்திருந்தது. இதை கண்ட ஜேசன் கீரி குழந்தையை கடித்து விட்டது என்று எண்ணி ஒரு தடியை எடுத்து கீரியை தாக்கிவிட்டு உடனே வீட்டிற்குள் விரைந்தார். வீடு முழுக்க இரத்தம். ஓடிப்போய் குழந்தையின் தொட்டிலை பார்த்தார். குழந்தை எந்த கவலையுமின்றி அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. இதை கண்டு வியந்த ஜேசன் தன் கதவு மூலைக்குள் இறந்து கிடந்த பாம்பை கண்டு அதிர்ந்து போனார். தன் கீரி பாம்புடன் போராடி குழந்தையை பாதுகாத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். பின்னர் அவர் வேகமாக கீரியின் நிலையை பார்க்க வெளியே ஓடிச் சென்றார். கீரி துடித்துக் கொண்டிருந்தது. ஜேசன் குற்ற உணர்ச்சியுடன் அதன் அருகில் சென்றார். ஜேசன் கீரியை தன் கைகளில் எடுத்தார். கீரி ஜேசனை பார்த்து, அது வாயில்லா ஜீவன் என்றாலும் அதன் கண்கள், நான் உங்கள் பிள்ளையை காப்பாற்றி விட்டேன் ஜேசன் என்று கூறியது. கீரி அவர் முகத்தை பார்த்தபடி ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றது. ஆகவே கண்ணால் கண்டதும் சிந்திக்காமல் செய்யும் செயல் எம்மால் தாங்க முடியாத விளைவுகளை தரும். எனவே சிந்தித்து செயற்படுவோம்.